அடி போட்டு தூள். நாமினேஷன்னா இப்படிதான் நாமினேஷன் இருக்கணும். சொல்றேன் பார்வதி சொல்றேன், ரொம்ப டாமினேஷன் பண்றாங்களோ. இவங்கெல்லாம் லிஸ்ட் உள்ளுக்கு வந்தா தான் ஆட்டமே பட்டையை கிளப்போம். கமருதீன் சார் பிசிக்கலா அட்டாக் பண்றாரு. சபரி எதுக்கு ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண. திவாகரன் அவரோட வீட்டுக்குள்ள டாப் கண்டஸ்டன்ஸ் இவங்க தான் டாப் பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி வந்தா தான் மக்கள் இதுல யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு ஓட்டு போட்டு இந்த கேமே சுவாரஸ்யமா இருக்குங்க. ஏன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் இப்ப வெளிவந்துருச்சு. இதுல கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள 18 பேர் இருக்காங்களா, 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அந்த 9 பேர் யார் யாரு என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அது யார் யாருன்னு பாத்துருமா? ஃபர்ஸ்ட் பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, கெமி, சபரி, திவாகர். இவங்க 9 பேர். மறுபடியும் சொல்றேன், பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, கெமி, சபரி, திவாகர். இவங்க 9 பேருமே நாமினேஷனுக்குள்ள இப்போ உள்ளுக்கு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் சொல்கிறேன். அதாவது சபரி, பார்வதி, அதுக்கடுத்து அரோரா, கமருதீன், திவாகர். இவங்க 5 பேரும் ஓரளவுக்கு ஒரு 80-90 நாள் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் சுபிக்ஸாவும் ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டன் தான். அவங்க இந்த லிஸ்ட்டில் வரல. ஆனால் இது தவிர இந்த 9 பேர் வந்திருக்கிறதுனால மக்கள் யார் ஒழுங்காக விளாட்றா, யாருக்கு மக்களோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது இந்த நாமினேஷன் லிஸ்ட் மூலம் நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன காரணத்துக்காக நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா முழு விவரம் தெரியல. ஒரு 2-3 பேர் இந்தந்த காரணத்துக்காக இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்வதியை யார் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஸாவும் வியானாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப டாமினண்ட்டாக பயங்கரமாக இருக்காங்க. அது இந்த வீட்டுக்கு ஒத்து வராது, அதனால இந்த வாரம் அவங்களை கிளப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம கமருதீனை என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா யார் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் திவாகர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே சொன்ன அரைச்சமாவது தான் சார் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க, அதனால இந்த கேமில் அவங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக இல்லை, அதனால இந்த வீக் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு திவாகர் கமருதீனை பண்ணியிருக்காப்ல. அடுத்து சபரி யார் பண்ணியிருக்கா, சபரி நாமினேஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரசன். ஏன் அப்படின்னம்னா ரீசன் சொல்லியிருக்காரு, சபரி என்னை ஸ்மார்ட்டாக பயங்கரமாக ப்ளே பண்ணி ஒரு மாதிரி எங்களை கொண்டு போகிறாப்புல, உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கலையரசன் சபரியை பண்ணியிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் நாமினேட்டுக்குள்ளே வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார். அவர் வீட்டு தலையாயிட்டார்ல, இவர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாரு, ஆனால் திவாகர் மட்டும் இந்த பேச்சை கேட்கவே முடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு உண்மையாக யார் யார் விளாட்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதில் நீங்கள் இந்த வாரம் கன்ஃபார்ம் இவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் தோணுதோ 2 பேரை சொல்லுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு அப்சரா இந்த வாரம் ஓட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எஃப்ஜேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எஃப்ஜே அங்கங்கே சவுண்டு விட்டாலும் அவர் பேரை கெடுக்கிறாப்புல நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னும் கெமியும் சரியாக விளாட்ட ஆரம்பிக்கலை. ரம்யா ஜோவும் இன்னும் சரியாக கேமை ஆரம்பிக்கலை. இவங்க 4 பேர் லாஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சரா, எஃப்ஜே, கெமி, ரம்யா இந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் இன்னும் மிச்சர் சாப்பிட்ற நிறைய பேர் கலையரசன் தப்பிச்சிட்டாப்ல, கலையரசன் நாமினேஷன் வரல. இது மாதிரி இன்னும் சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிச்சர் சாப்பிட்றவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் தப்பிச்சவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் நல்ல அப்டேட்டோட சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.